ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர், சாலிட்வொர்க் சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராக்டிஸ் ட்ராயிங் அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 2D என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போர்ஷனை க்ரியேட் பண்ணுறது எப்படி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போர்ஷன் இது. ஓகே, இது ரொம்ப சிம்பிள். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, சாலிட்வொர்க் சாஃப்ட்வேருக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துட்டேன். ஃபைல், நியூ, பார்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பார்ட்டில் ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இதெல்லாம் டாப் பிளேன் போய்க்கோங்க. டாப்பை ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. தென் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஹரிசாண்டலாக ஒரு லைன், வெர்டிக்கலாக ஒரு லைன். ஓகே, இந்த மாதிரி வெர்டிக்கல் இங்கேயும் வரையணும். ஓகேவா? ஓகே, அப்போது லைன் இதே ஈச் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே ஓகே அடுத்தது இந்த போர்ஷன், நம்ம இந்த போர்ஷன் வரைஞ்சிட்டோம். இந்த போர்ஷன் வரையணும். இது இந்த மாதிரி ஒன்று நம்ம வரைஞ்சிருவோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸ்கெட்சு, லைனு கொஞ்சம் தூரம் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கேருந்து இன்னொரு பாக்ஸும் போட்டுக்கோங்க. அதிகபட்சமாக நீங்கள் ட்ரையாங்கிள் கூட யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதிகமாக பாக்ஸாக தான் நம்ம வரைவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அண்டு எந்தெந்த டூல் எப்படி வேலை செய்யுங்கிறதும் தெரியும். ஓகே, நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். எக்ஸ்ட்ரூட், ஃபியூச்சருக்கு போய்ட்டு எக்ஸ்ட்ரூடோடு போய்க்கோங்க. இதில் ரெண்டையும் கிளிக் பண்ணி இங்கே என்ன வேல்யூன்னு கேட்கும், 30 கொடுத்துருங்க. ஓகே, 30க்கு எக்ஸ்ட்ரூட், ரைட்? ஓகே, 30க்கான கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து புக்கில் இங்கே கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 35 கொடுத்துருக்காங்க. பட் நாம் வந்து பார்த்திங்கன்னா 60K வச்சுப்போம். இந்த 60க்கு நமக்கு ஹைட்டு நல்லா நிறைய இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ 16 நம்ம வச்சுப்போம். இதனால் எந்த இஷ்யூவும் வராது. அதனால தான் நான் இங்கே டைமென்ஷன், நான் சொல்கிற டைமென்ஷன் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. 60க்கு நீங்கள் 70 வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை 35 வேணாலும் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் எந்த டைமென்ஷனையும் மாற்றிடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போது இந்த இதில் தான் நான் அந்த மாதிரி யூ கட் எடுக்க போகிறேன். ரைட்? எந்த யூ கட் அப்படின்னா, ஓகே, இதில் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த யூ கட்டு தான் நான் எடுக்க போகிறேன். டாப் வியூவில் நான் வச்சுட்டேன். இந்த யூ கட்டு இங்கேருந்து இங்கே 10, இந்த யூவோடது R15, அதாவது ரேடியஸ் 15, அப்போ டயாமீட்டர் 30. ஓகே ஓகே இப்போது ஸ்கெட்ச், லைன் வரையணும். இங்கேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 10க்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் செப்பரேட்டாக ஒன்று வரைஞ்சிட்டு இதோட டைமென்ஷன் நான் இங்கே 10ன்னு கொடுத்துட்றேன். ரைட்? 10க்கு வரைஞ்சிட்டேன். ஓகே, இந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு, ஓகே, நான் இந்த மாதிரி வச்சிட்டேன். ஸ்கெட்சுக்கு போயிட்டு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சென்டரில் சர்க்கிள் வரையணும். வரைஞ்சிட்டேன். இதோடைய ரேடியஸ் 15, ஸோ டயாமீட்டர் இங்கே கேட்குறனால 13 கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு ப்ராப்பரான ஒரு 30க்கு சர்க்கிள் கிடச்சிருச்சு. டிக் பண்ணிட்டேன். ஓகே, தென் இப்போது இதை நான் எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ண போகிறேன். இந்த ஸ்மால் லைன் வேண்டாம். ஓகே, ஆக்சுவலாக நான் இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு டாப் பிளேனில் நார்மல் டூ போய்க்கோங்க. ஸ்கெட்சுக்கு போயிட்டு லைன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு என்டிட்டிஸ் நமக்கு தேவைங்கிறனால இது மேலேயே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு என்டிட்டிஸ் கிடச்சிச்சு. இந்த இதான யூ கட்டுக்கு நம்ம ட்ரிம் ஐக்கானை எடுத்து பவர் ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் ஐக்கான், பவர் ட்ரிம். ஓகே ஓகே இப்போது இந்த என்டிட்டிஸை நம்ம எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூடட் கட் எந்த என்டிட்டிஸ் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், எந்த, ஓகே, இப்போது இதை நார்மல் டூ போய்க்குங்க. அதாவது டாப் வியூ விடுங்க. ஸ்கெட்ச், டாப் வியூ, ஸ்கெட்ச். ஸ்கெட்சில் இந்த மாதிரி ஒரு பாத் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இதை தான் த்ரூ கட் பண்ண போகிறோம்.
ஓகே ஓகே இது மேலே நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். தென் சர்க்கிளும் ட்ரா பண்ணுறேன். டிக் கொடுத்துட்டேன். ஸ்கெட்ச் ட்ரிம் பவர் ட்ரிம். ஓகே இது ஒரு என்டிட்டிஸாக எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஃபியூச்சர் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் போய்க்கோங்க. இந்த பார்ட்டை மட்டும் டைரக்ஷனை மாற்றிடுங்க. இதில் த்ரூ கட் இருக்குது, 60 இருக்குது. ஸோ 60 கொடுத்திங்கன்னா த்ரூ கட் ஆகிடும். இதை நம்ம வந்து 50க்கு தான் பண்ணணும். ரைட், டிக் கொடுத்துருங்க. இப்போது ஓகே ப்ராப்பரான நமக்கு ஒரு போர்ஷன் கிடச்சிருச்சு. ஓகே நான் ஏன் அதை வந்து 10 விட்டுட்டு நான் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ப்ராப்பராக நம்ம இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த திக்னஸ் வந்து 10 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 10 தான் இங்கேயும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இப்போ புரியும். இப்போ ப்ராப்பர்லி நமக்கு இந்த ட்ராயிங் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே டாப் வியூ வேணால் பாருங்கள். ரைட் வியூ காமிக்கிறேன். இப்போது ரைட் வியூ இந்த வீடியோ இதோட டாப் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் வியூ ஓகே இது சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூ. ரைட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அந்த ட்ராயிங்க்கும் இந்த ட்ராயிங்க்கும் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஓகே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்ப்போம். நான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேலுக்கு தொடர்ந்து வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.